உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இன்று திரையோதசி திதி, பூர நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:36 மணி முதல் 3:06 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:06 மணி முதல் 7:36 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:36 மணி முதல் 9:06 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் லாபம், மிதுனம் குழப்பம், கடகம் ஆக்கம், சிம்மம் அசதி, கன்னி நன்மை, துலாம் சாந்தம், விருச்சிகம் ஜெயம், தனுசு உயர்வு, மகரம் வெற்றி, கும்பம் வரவு, மீனம் புகழ். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சித்திரை புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு. இப்போ தான் ஆங்கில வருஷ பிறப்பு வந்த மாதிரி இருந்தது. ஆங்கில வருஷப்பிறப்பு பலன்களை எல்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது. இன்றைக்கு 10ஆம் தேதியா, 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது. இந்த முறை பிறக்கிற வருஷத்துக்கு பேர் விசுவா வசு வருடம் என்று சொல்லப்படுகின்றது. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு விசுவா வசு வருஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வருஷம் பிறக்க இருக்குது. தமிழ் வருஷத்தை பார்த்திங்கன்னா 60 வருஷங்கள் இருக்குது. அந்த 60 வருஷம்தான் திரும்பி திரும்பி வந்து கொண்டு இருக்கும். 60 வருஷம். அந்த 60 வருஷத்தில் 39வது வருஷம், இப்போ நடந்து கொண்டிருக்க குரோதி வருஷம் 38வது வருஷம். 39வது வருஷம்தான் விசுவா வசு வருஷம் என்று சொல்லக்கூடிய விசுவா வசு வருஷம். 14ஆம் தேதி வருஷம் பிறக்க இருக்குது. வருஷ பிறப்பு பலன்களை நாங்கள் பார்க்க வேண்டும். வருஷம் பிறந்தோம், விஷு புண்ணிய காலம் என்ன செய்ய வேணும் என்றதை பற்றியெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைக்கு வருஷ பிறப்பு கர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருஷப்பிறப்பு எத்தனை மணிக்கு வருஷம் பிறக்குது, என்ன ஆடை ஆபரணங்கள் என்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு வருஷப்பிறப்புக்குண்டான பொது பலன்களை பார்க்க போகிறோம். வருஷப்பிறப்பில் என்னென்ன செய்ய வேணும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம். சரி, இன்றைக்கு நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருஷம் எத்தனை மணிக்கு பிறக்குது என்றதை பார்க்க போகிறோம். 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 பின்னிரவு 2:29 வருஷம் பிறக்குது. 14ஆம் தேதி பின்னிரவு 2:29. வருஷம் ஒரே நேரத்தில் ஆங்கில வருஷம் 12 மணிக்கு டாங்கண்டு பிறக்கும். 12 மணிக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும். தமிழ் வருஷம் அப்படி பிறப்பதல்ல, சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்தது. தமிழ் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி நேரங்கள் மாறிக்கொண்டு வரும். இந்த வருஷம் பின்னிரவு 14ஆம் தேதி பின்னிரவு 2:29 வருஷம் பிறக்கின்றது. தமிழ் விசுவா வசு என்று சொல்லக்கூடிய சித்திரை புத்தாண்டு 2:29 பிறக்குது. சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். வருஷ பிறப்பு என்ன நட்சத்திரத்தில் நடக்குதுன்னு பார்க்குறோம். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வருஷம் பிறக்குது.
தேய்பிறை பிரதமை திதி, திதியை பொறுத்தவரையில் தேய்பிறை பிரதமை திதி. இது மட்டுமில்லாமல் என்ன யோகம் என்ன கரணம்னு நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. வருஷப்பிறப்பில் யார் ராஜா மந்திரி, இது மாதிரி நிறைய நாங்கள் அவசியமானதை மட்டும் பார்க்குறோம். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வருஷம் பிறக்குது. தேய்பிறை பிரதமை திதியில் வருஷம் பிறக்குது. அது ஒரு விஷயம். விஷு புண்ணிய காலம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். எப்போ வருஷம் எத்தனை மணிக்கு பிறக்குதோ, வருஷம் பிறக்கிறதுக்கு 4 மணித்தியாலம் முன்னுக்கும் வருஷம் பிறக்கிறதுக்கு 4 மணித்தியாலத்துக்கு பின்னுக்கும் உள்ள 8 மணி நேரங்களை விஷு புண்ணிய காலம். வருஷம் பிறக்கிறது 2:29. 4 மணித்தியாலம் முன்னுக்கு இருந்து 2:29 4 மணித்தியாலம் பின்னுக்கு, அந்த மொத்த 8 மணித்தியாலங்களையும் நாங்கள் விஷு புண்ணிய காலம் என்று சொல்கிறோம். எப்பவுமே அந்த விஷு புண்ணிய காலத்தில் தான் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும், தோய வேணும், குளிக்கணும், புது ஆடைகளை அணிகிறது, வருஷப்பிறப்பு பூஜைகளை செய்கிறது, ஆலயத்திற்கு போகிறது, இதுகளெல்லாம் அந்த விஷு புண்ணிய காலத்தில் செய்யணும் என்று எங்களை பஞ்சாங்கம் அறுதியிட்டு கூறுகின்றது. சரி, இப்போ வருஷம் பிறக்கிறது எத்தனை மணி? 2:29க்கு வருஷம் பிறக்குது. விஷு புண்ணிய காலம் எத்தனை மணி என்றால் அன்றிரவு 10:29 இருந்து 2:29க்கு 4 மணித்தியாலம் முன்னுக்கு போனால் 10:29 இருந்து காலை 6:29 வரை, அதாவது இரவு 10:29 இருந்து வருஷம் பிறக்கிறதுக்கு 4 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு 10:29 இருந்து 4 மணித்தியாலம் பின்னுக்கு 6:29 வரை விஷு புண்ணிய காலம். இரவு 10:29 இருந்து காலையில் 6:29 வரை விஷு புண்ணிய காலம். எனவே இந்த விஷு புண்ணிய காலத்தில் மருத்து நீர் வச்சு குளிக்கணும். 6:29க்கு முன்னுக்கும் மருத்து நீர் வச்சு குளிக்கணும். சரி, மருத்து நீர் வச்சு குளிக்கிறேன்னா அடுத்த கேள்வி, சிரசில் என்ன இலைய வைக்கிறது, காலில் என்ன இலைய வைக்கிறது? இதுவும் வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கொண்டே வரும், ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு இலை காலில் வைக்கணும், ஒவ்வொரு இலை சிரசில் வைக்கணும் என்று வருது. இந்த வருஷத்தில் விசுவா வசு என்று சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில் மருத்து நீர் எல்லாரும் வச்சு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். சங்கிரம தோஷ நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக, அதையும் நான் சொல்லியிருக்கேன் என்ன நட்சத்திரம் என்று, கண்டிப்பாக குளிக்க வேண்டும். சங்கிரம தோஷ நட்சத்திரம் இல்லாதவர்களும் மருத்து நீர் வைத்து குளித்தால் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்ற ஐதீகம். அதுக்கு பேரே மருத்து நீர், ஆரோக்கியத்துக்கு நல்லது. சிரசு தலையில் ஆலமிலையையும் காலில் இலவமிலையையும் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். அந்த மருத்து நீர் கோயிலில் வாங்கிட்டு வந்தால் அதில் இருந்து ஒரு ஆலமிலையை எடுத்து தலையில் வைக்கணும், ஒரு இலவமிலையை எடுத்து காலில் வச்சு மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். சரி, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வர்ண ஆடைகளை குறிப்பிட்டு பஞ்சாங்கங்கள் சொல்லுகின்றன. இந்த வருஷத்துக்குண்டான நிறம் அதிர்ஷ்டமான நிற ஆடை என்று பஞ்சாங்கம் சொல்லுது. இந்த வருஷம் சிகப்பு மற்றும் நீல கலர்களை இந்த விசுவாவசு வருஷத்திற்குண்டான ஆடைகளாக சொல்லப்படுகின்றது. ஆடைகளின் நிறமாக சிகப்பு மற்றும் நீலம். அப்போ ஒன்று நீங்கள் சிகப்பு கலரில் ஷர்ட்டு வாங்கி போடலாம், சிகப்பு கரை அமைந்த வேட்டியை, சிகப்பு வேட்டி கட்டலான்றாலும் சரி, ஆனால் இல்லாட்டி வெள்ளை வேட்டியை கட்டுங்க, சிகப்பு கரை இருக்கணும். இல்லாட்டி நீல கலரில் ஷர்ட்டு வாங்கி போடலாம், நீல கரை அமைந்த வேட்டி ஒன்றை கட்டலாம், நீல வேட்டியும் கட்டலாம். இந்த வருஷம் ஆடையின் நிறம் சிகப்பு நீலம். இதெல்லாம் இன்றைக்கு 10ஆம் தேதியே நான் சொல்லி வைக்கிறேன். 14ஆம் தேதி தான் வருஷம் பிறக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு இரத்தின கற்களை அணிய வேண்டும். நான் சில பேரை பார்த்துருக்கேன், வருஷப்போ பார்த்து ரத்தினக்கல் அணிகிறத நான் பார்த்துருக்கிறேன். வசதியுள்ள சில பேர், எல்லாருக்கும் ரத்தினம் வாங்கி அமைய முடியாது, தெரிஞ்சு கொள்ளுங்க. நீலக்கல் மாணிக்கம், நீலக்கல் என்றால் ப்ளூ சஃபையார் என்று சொல்லுவோம், அல்லது காக்கை நீலம்னு சொல்லுவோம். நீல நிறமுடைய மாணிக்க கற்கள் இந்த வருஷத்துக்கு உரியது. மற்றது மாணிக்கம், மாணிக்கம் என்றால் ரூபி என்று சொல்லுவோம், சிகப்பு நிறமுடைய கல் ரூபி, அதை மாணிக்கம் என்று சொல்கிறது. இது ரெண்டும் தான் இந்த வருஷத்துக்குண்டான இரத்தின கற்கள்.
உணவுலையும் சொல்லப்படும். இந்த உணவை தனியாக சாப்பிட இயலாத அறுசுவை உணவோடு இந்த சுவைகளையும் சேர்த்து கொள்ளுங்கோ என்று பஞ்சாங்கம் சொல்லுது. உணவு என்னென்னா சுக்கு, திப்பிலி, மிளகு, அப்பம் போன்ற உணவுகளை இந்த வருஷத்துக்குண்டான விசுவாச வருஷத்திற்குண்டான உணவு சுக்கு, திப்பிலி, மிளகு, அப்பம். சரி, இதில் எல்லாம் இல்லை, ஏதாவது ஒன்றை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சங்கிரம தோஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும், ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வருஷம் பிறக்கிறது உங்களோட இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கூடாது என்று பஞ்சாங்கம் சொல்லுது. இந்த நட்சத்திரக்காரர்கள் தோஷமுடையவர்கள். எனவே கண்டிப்பாக மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து ஆலயத்திற்கு சென்று பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய வரும். என்ன நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் வருஷம் பிறக்கிற சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சங்கிரம தோஷம், அதாவது சங்கிரம தோஷம்னா கண்டிப்பாக மருத்து நீர் வச்சு குளிக்க வேண்டும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.